என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்கு. அது நான் வந்து பிலீவ் பண்ணுறேன், அவங்க இருக்காங்கங்கிறது உண்மை இருக்கா? அதுதான். நான் வந்து என்னன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் வாராகியம்மன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வரலான்னு போனேன். அந்த ஏரியாவில் ஒரே கோயிலில் மட்டும்தான் வாராகியம்மன் இருக்காங்க, வேற எங்கேயுமே கிடையாது அந்த சரவில். எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம கோயிலுக்கு போகலான்னு வந்துட்டோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு துர்க்கை அம்மன் கோயில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு நான் சாமி அங்கே துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருமே இருப்பாங்க. சாமி கும்பலான்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா கோயில் வாராகியம்மனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் மனசில் இது பண்ணிட்டு சரின்னு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு ஐயர் அங்கே இல்லை. சரி நம்ம கோயிலை சுற்றிட்டு வருவோம், அவர் அந்த பக்கம் சாமிக்கு இது பண்ணிட்டு இருந்தாரு, சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் இப்படி சுற்றிட்டு வரதுக்காண்டி போகிறேன். அங்கே கோயிலில் அந்த சாமிக்கு அப்படியே பேக் சைடு இவ்வளோ பெரிய கேலண்டர், வாராகி அம்மாவோட கேலண்டர் யாரோ கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்க போல். பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நான் வந்து அம்மா பார்க்கணுன்னு போனேன், ஆனால் அந்த கோயில் எனக்கு சாத்தி இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்த சாமி பின்னாடி இன்னொரு சாமி ஃபோட்டோ வைக்கணும்னு அவசியமே இல்லை. கரெக்டாக அம்மாவோட ஃபோட்டோ வச்சு அங்கே ஒரு விளக்கேற்றி வச்சுருக்காங்க. நான் அந்த பூவை அப்படியே கொண்டு போய் வாராகி அம்மனுக்கு தான் போட்டேன். போட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். அப்போ நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அது எனக்கு தோணும். மில்கி மிஸ்ட் கௌ கீ, டேஸ்ட் தி பெஸ்ட்.